இன்றைய இந்த செய்திக்கான தலைப்பு, வெற்றி வாழ்வின் ரகசியம் என்ன? வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தலைப்பில் யோசேப்பு, சிம்சோன் ஆகிய 2 பேருடைய வாழ்க்கையும் நாம் சற்று ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 பேருமே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். யோசேப்பு எகிப்திலே பஞ்சம் உண்டான போது அந்த தேசத்து மக்களையும் பிற தேசங்களின் மக்களையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். சிம்சோனுடைய பணி என்ன? சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் பெலிஸ்தருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டவர் சிம்சோன். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையின் முடிவு சொந்த வாழ்க்கை தோல்விகரமாக முடிந்தது. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கை வெற்றிகரமாக அவர் நிறைவு செய்தார். தேவன் 2 பேரையும் கொண்டு தாம் விரும்பின காரியத்தை செய்து முடித்தார். ஆனால் ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்வு தோல்வியாக முடிந்தது, இன்னொருவனுடைய தனிப்பட்ட வாழ்வு வெற்றியாக முடிந்தது. சிம்சோன் பலசாலி, இஸ்ரவேலை ரட்சித்தாரா? இஸ்ரவேலை ரட்சித்தார். அவர்களை நியாயம் விசாரித்தாரா? 20 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார். அப்படி கர்த்தருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்வு தோல்வியிலே முடிந்தது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி அன்பானவர்களே. ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவனாக இருக்கிறபடியினாலேயே அவன் பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிடக்கூடாது. நான் தேவனால் பயன்படுத்தப்படலாம். கர்த்தர் பல கிரியைகளை என் வழியாக செய்யலாம், உங்கள் வழியாக செய்யலாம், பல ஊழியக்காரர்கள் வழியாக செய்யலாம். அந்த ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் நான் தேவனோடு வைத்திருக்கிற தனிப்பட்ட உறவின்படியானது அன்பானவர்களே. அங்கேதான் சிம்சோன் தவறு செய்தார். யோசேப்பை விட சிம்சோன் பல விதங்களில் பல வாய்ப்புகளை பெற்றிருந்தார். முதலாவதாக 10 கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும். இவை யோசேப்பின் காலத்தில் இல்லை, சிம்சோனின் காலத்தில் இருந்தன. ராஜாவாக சவுலை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நியாயாதிபதிகள் இல்லை என்றால் நீதி தலைவர்களுடைய ஆளுகை தான் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அவர்களுக்கு 10 கற்பனைகள் இருந்தன. அப்படின்னா இந்த 10 கற்பனைகளின் விஷயத்தில் அதிக பலன் பெற்றவர் யார்? யாரு? சிம்சோன், யோசேப் அல்ல. இரண்டாவதாக பிறப்பை பாருங்கள். யோசேப்பினுடைய பிறப்பு முன் அறிவிக்கப்படவில்லை. அவர் ரொம்ப பெரிய மனுஷனாக இருப்பார், அவர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார் என்று யோசேப்பினுடைய வாழ்க்கை முன் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை முன் அறிவிக்கப்பட்டது. சிம்சோனுடைய தந்தையாகிய மனோவா பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார். கடவுளை நோக்கி அவர்கள் வேண்டி வந்தார்கள். ஒரு நாள் தேவதூதன் மனோவாவுக்கு காட்சி கொடுத்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனை கர்த்தருக்கென்று நசரேயனாக வளர்க்க வேண்டும், அவனுடைய தலையின் மயிர் சிரைக்கப்படக்கூடாது, திராட்சரசம் மதுபானம் ஒன்றும் குடியாமல் அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்து அவர் என்ன செய்வார் என்றும் அவர்களுக்கு சொன்னார். என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகவே அவர் பிறப்பிலேயே முன் அறிவிக்கப்பட்டவர் சிம்சோன். இப்படி முன்னறிவிக்கப்பட்டவர்கள் சிலர் தான் உண்டு. வேற யாரு? யோவான் ஸ்நாபகன் பிறப்பிலேயே முன்னறிவிக்கப்பட்டவர். வேற யாரு? இயேசு கிறிஸ்து பிறப்பிலேயே முன்னறிவிக்கப்பட்டவர். இப்படி மிக சுருங்கிய மக்கள் தான் உண்டு. அதில் ஒருவர் தான் சிம்சோன். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கை முன் அறிவிக்கப்படவில்லை. இன்னொன்றை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்த்தால், எப்பொழுதெல்லாம் சிம்சோன் பெரிய காரியங்களை செய்தானோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். இந்த வாய்ப்பு யோசேப்புக்கும் இருந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பிறப்பை எடுத்து பார்த்தால், வாழ்வின் நோக்கத்தை எடுத்து பார்த்தால், 2லேயும் அதிக வாய்ப்பை பெற்றவர் யார்? சிம்சோன். 4ஆவதாக
வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு நம்பிக்கை யாருக்கு அதிகமாக கிடைத்தது? தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பது யோசேப்புக்கு தெரியுமா? தெரியும். எப்போ தெரியும்? 2 சொப்பனங்கள் கண்டபோது தெரியும். அவர் கண்ட சொப்பனங்கள் என்ன? ஒன்று, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக கனவு கண்டார். இன்னொன்று, அவருடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்க மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் தலை கவிழ்ந்து நின்றதாக ஒரு கனவு கண்டார். அப்போ அப்பாவே இவரிடத்தில் கோபப்பட்டார். யோசேப்பிடத்தில், நீ என்ன கனவு கண்டாய்? நானும் உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரர்கள், அதாவது அண்ணன்மார், யோசேப்பு 11வது பிள்ளை, அண்ணன்மார் எல்லாரும் உன்னை வணங்க போகிறோமா என்று சொல்லி அப்பாவே கோபப்பட்டார். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன முன்னறிவிப்பு இருந்தது. நீ வாழ்க்கையின் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த மனிதனாக வரப்போகிறாய் என்று ஒரு முன்னறிவிப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுவதற்கான எந்த அடையாளமும் யோசேப்பு கனவு கண்டது 17 வயசில். யோசேப்பு எகிப்தின் ஆளுநரானது எத்தனை வயசில்? 30 வயசில். அப்படின்னா 13 ஆண்டு காலம் யோசேப்பு கண்ட கனவு நிறைவேறுவதற்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை. கனவு கண்டதுனால என்ன நடந்தது? யோசேப்புக்கு அண்ணன்மாரெல்லாம் தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க. பிறகு அவனை தூக்கி எகிப்துக்கு விற்று போட்டார்கள். குழிக்குள்ளே கிடக்கும்போது யோசேப்புக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? நான் இந்த குழியில் விழுந்து செத்துற மாட்டேன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு கொடுத்திருக்கிறார், அந்த கனவின்படி நான் மீண்டும் உயிர் பெற்று என்னுடைய வாழ்க்கையை தொடருவேன் என்ற ஒரு நம்பிக்கை. சரி, அங்கேருந்து எழுப்பி விட்டுறாங்க. அங்கேருந்து எழுப்பி விட்டா நேராக எங்கே போகிறாரு? போத்திபார் வீட்டில் அடிமையாக வித்தாச்சு. அங்கே போனால் ஒரு பொல்லாத குற்றத்தை சாட்டி, செய்யாத தவறை குற்றம் சாட்டி யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள். அன்பானவர்களே, ஒரு நம்பிக்கை கிடைத்தது உண்மைதான், ஒரு அறிவிப்பு கிடைத்தது. உனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரப்போகிறது, ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது, உன்னை எல்லாரும் வணங்கக்கூடிய நிலைமைக்கு நீ உயரப்போகிறாய் என்று ஒரு அறிவிப்பு கிடைத்தது. ஆனால் அந்த அறிவிப்பு நடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் தெரியவில்லை. வாழ்க்கை கீழே கீழே தான் போயிட்டே இருக்குது. எல்லாரும் என்ன வணங்குவாங்கன்னா அண்ணன் மாதிரியே தூக்கி குழியில் போடுறாங்க. எல்லாரும் என்னை வணங்குவார்கள் என்று சொன்னால் நான் போத்திபாரை என்னைக்கும் வணங்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் என்னை வணங்குவார்கள் என்று சொன்னால் நேர்மையாக நடந்த நான் சிறைச்சாலையிலேயே போக வேண்டியது இருக்கிறது. இப்படி யோசேப்புடைய வாழ்க்கை அவனுடைய கணவன் முன்னறிவிப்பின்படி நடப்பதற்கான சின்ன சாத்தியம் கூட தெரியலை. ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் சிம்சோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ மகா பலசாலியாயிருப்பாய் என்பது. பெரிய பலசாலி. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு, பெலிஸ்தரோடு போராடி அவர்களை மடங்கடிப்பதற்கு பயங்கரமான சக்தி ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த சக்திக்கு ஒரு அடையாளம் என்ன? ஒரு முறை திம்னா என்னும் இடத்துக்கு அவன் செல்லும்போது ஒரு சிங்கம் சிம்சோனுக்கு எதிர்பட்டது. சிங்கத்தை கண்ட உடனே சிம்சோனுக்கு கோபம் வந்தது. சிங்கம் அவருக்கு எதிராக சண்டை போட வந்திருக்கலாம். ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல போட்டு விட்டு போய்விட்டாராம் சிம்சோன். எதுக்காக ஆண்டவர் இந்த அடையாளத்தை சிம்சோனுக்கு காட்டினார் தெரியுமா? இந்த பாருப்பா, உன்னிடத்தில் பயங்கரமான வல்லமை இருக்கிறது, மிக பயங்கரமான வல்லமை இருக்கிறது. நீ விளையாட்டு பிள்ளை போல விளையாடி கொண்டிருக்காதே. அப்படிதான் இருந்தார் சிம்சோன். அவருடைய வாழ்வின் நோக்கம் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய பெற்றோர் சொன்னார்கள், மகனே, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பதற்காகத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று நீ பிறப்பதற்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா? விளையாட்டு பிள்ளையாக இருந்தானா சிம்சோன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவக்கி திம்னாவுக்கு போகும்படி அனுப்பினார். எதுக்காக? வழியிலே ஒரு சிங்கத்தை சந்திக்கணும், அந்த சிங்கத்தை கொல்லணும், பிறகு அவன் திருமணம் செய்ய போகிற பெண்மணியுடைய விஷயத்திலே ஒரு குழப்பம் வரணும், அந்த குழப்பத்தை நிமித்தமாக ஒரு சண்டை வரணும். அப்படியாவது இவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுப்பானா என்று பார்க்கிறதற்கு தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த ஜனம் கயிறுகளால் கட்டி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து கொள்ளலாம் என்று ஓடி போனார்கள். அப்பொழுது சிம்சோன் என்ன செய்தார்? ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை மடங்கடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு கிடையாது.
யோசேப்பு பெரிய நிலைமைக்கு வரப்போகிறார் என்று ஒரு அடையாளமும் 13 ஆண்டுகளாக தெரியவில்லை. ஆனால் சிம்சோனுக்கு வாழ்வின் ஆரம்பத்திலேயே அவனுக்கு தெரிந்தது, நான் மகா பெரிய பலசாலி என்பது. இவ்வளவு வாய்ப்புகளை பெற்றிருந்த 2 பேருடைய வாழ்வின் முடிவு என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? கீழே இறங்கி போனார், பள்ளத்தில் தூக்கி போட்டாங்க, போத்திபார் வீட்டில் அடிமையாக விட்டார்கள், சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஒரு நாள் வந்தது, யோசேப்பினுடைய கிராஃப் பளிச்சுன்னு மேலே ஏறிச்சு. நேரடியாக எகிப்தின் ஆளுநராக மாறினார். பார்வோனுக்கு அடுத்த பதவியில் அமர்ந்து விட்டார். இது யாருடைய முடிவு? யோசேப்பினுடைய முடிவு. சிம்சோனுடைய முடிவு என்ன தெரியுமா? சிம்சோன் தெலிலாள் என்னும் பெண்ணிடத்திலே சிநேகமாக இருந்தார். அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து அங்கிருந்த 5 தலைவர்கள் உன்னுடைய மகாபலத்தின் ரகசியம் என்ன என்று அறிந்து எங்களுக்கு சொல்லணும்னு அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து, கையூட்டு லஞ்சம் கொடுத்து சிம்சோன் தெலிலாளின் மடியிலே படுக்க வைத்து ஒவ்வொரு நாள் கேட்டாங்க, உன்னுடைய மகாபலம் எதிலே அடங்கி இருக்கிறது? இவன் ஒரு நாள் சொல்லலை, 2 நாள் சொல்லலை, 3 நாள் சொல்லலை, கடைசியாக சொல்லிவிட்டான் அவன், என்னுடைய தலையின் ஜடைகளை சிறைப்பித்தால் நான் மரித்து போவேன், என் பலம் என்னை விட்டு போய்விடும், என்னை எளிதிலே கொண்டு விடலாம். அப்படியே அவள் செய்தாள். மறுநாள் சிம்சோனை பிடித்து பெலிசர் கொண்டு போனார்கள். தாகோனுக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு மண்டபத்திலே கூடினார்கள். இவனுடைய கண்கள் 2ஐயும் குருடாக்கினார்கள். ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். தங்கள் தெய்வம் எதிரியின் தலைவனை தங்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு துணைக்கு வந்தார். அவனுக்குள்ளே ஒரு மகாபலம் ஊற்றெடுத்தது. அந்த அரைவட்டமான மண்டபத்தை தாங்கி நின்ற மகா பெரிய தூண்களை சிம்சோன் பலமாய் அசைக்க அந்த மண்டபம் இடிந்து விழுந்தது. 3000க்கும் அதிகமான ஆண்களும் பெண்களும் அதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க எல்லாரும் விழுந்து மரித்து போனார்கள். சிம்சோனும் மரித்து போனார். சிம்சோன்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சூரியன். சூரியன், அந்த வல்லமை உள்ள சூரியன் இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி செத்து போனான். இப்படி ஒரு பரிதாபமான முடிவை சிம்சோன் எட்டினார். இப்பொழுது சொல்லுங்கள், யார் அதிக வாய்ப்பை பெற்றவர்? தேவனிடமிருந்து அதிக கிருபைகளை பெற்றவர் யார்? சிம்சோன். சிம்சோனை விட குறைவான வாய்ப்புகளை பெற்றவர் தான் யோசேப்பு. அப்படியானால் இந்த 2 பேரில் ஒருவர் வெற்றி அடைவதற்கும் இன்னொருவர் தோல்வி அடைவதற்கும் காரணம் என்ன? ஏன் யோசேப்பு தோற்று போனார்? சிம்சோன் தோற்று போனார். ஏன் யோசேப்பு வெற்றி பெற்றார்? 3 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன நண்பர்களே. 1, யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை பலமாய் பிடித்து கொண்டார். எத்தனை வருஷம் ஆனா என்ன, தேவன் எனக்கு கொடுத்த கனவு கட்டாயம் நடக்கும். அன்பானவர்களே, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்? நம்ம எல்லார் பேர்லையும் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நம்ம எல்லார் பேர்லையும் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் பரமபிதாவின் நோக்கம். ஒருவேளை வாழ்க்கையில் சறுக்கி விழலாம், அதுதான் ஆண்டவருடைய நோக்கம்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் திடீர்னு குழிக்குள்ளே விழ வேண்டியது இருக்குது, போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக இருக்க வேண்டியது இருக்கிறது, அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருக்கிறது. எங்கே போனாலும் அந்த லெக்கை என்ன செய்யக்கூடாது? நம்ப வேண்டும். தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த லெக்கை நான் நிச்சயமாக அடைவேன். சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். கடவுள் எனக்கு ஒரு காட்சி கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் என்னை வணங்கக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஒரு நம்பிக்கையும் கண்களுக்கு தெரியாத நேரத்திலும் யோசேப்பு அதை நம்பினார். இது ஒரு முக்கியமான விஷயம் அன்பானவர்களே. பல வேளைகளில் நாம் தோற்று போக காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை இழப்பு தான். நம்பிக்கை மாத்திரம் நமக்குள்ள இருந்துன்னு வைங்க, உறுதியாக வெற்றி அடைவோம். நமக்கு போதிய பலம் இல்லை, போதிய பணம் இல்லை, போதிய வசதி மற்றவங்கள மாதிரி கிடையாது, இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கண்டுபிடிச்சிட்டே இருந்தால்
சாக்கு போக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான், நீ இருந்த இடத்துல இருக்க வேண்டியதான். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற ஒன்றை அடைவோம் என்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. மார்க்கு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:25, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே அன்பானவர்களே, விசுவாசம் என்பது, அதாவது நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் நங்கூரம். அதை யோசேப்பு பலமாய் பற்றி பிடித்துக் கொண்டார். ஆனால் சிம்சோன் என்ன செய்தார்? ஆண்டவர் அவரை ஒரு விசேஷித்த வேலைக்காக தயார் செய்து, உலகத்தில் எவருக்கும் கொடுக்காத மாம்ச பலத்தை அவருக்கு கொடுத்து, அவருடைய வாழ்வின் நோக்கத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்த போதிலும் சிம்சோன் விளையாட்டு பிள்ளையாக இருந்தார். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஜாலியாக நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் தான் கோத்திரத்துக்கு சரியாக அவர்கள் தங்களுடைய சொத்தை சுதந்திரிக்கவில்லை. கானான் தேசத்திலே வந்து குடியேறிய பொழுது யோசுவா எல்லாருக்கும் இடத்தை பிரித்து கொடுத்தாரு. இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் இன்ன கோத்திரம் அப்படின்னு பிரித்து கொடுத்தார். அதில் ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். இந்த சிம்சோன் தான் கோத்திரத்தான். இந்த தான் கோத்திரத்தை சேர்ந்த சிம்சோனோ அவனுடைய மக்களோ தங்கள் சொத்துக்களை சேர்த்து கொள்வதற்கு, அதாவது கைப்பற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை. அவர்கள் கூடாரங்களிலே களியாடி கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்த மனிதன், நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன். என்னைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதான், இந்த பெலிஸ்தரை மடங்கடித்து நாங்கள் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழுவோம் என்று அவர் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. பெலிஸ்தர் அவர்களுக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா? அவங்க சரியான ஆட்கள். இந்த இஸ்ரவேலர்லாம் எங்கேயாவது வயலில் பயிரிடுவார்கள். பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது பெலிஸ்தர் வந்துடுவாங்க. வந்து எல்லாம் இவர்களை அடித்து துரத்தி விட்டு அறுத்து விட்டு போய்விடுவார்கள். அவங்க வேலை செய்யாமல் வாழ்கிறவங்க. அதுதான் அவர்களுக்கு வருகிற பெரிய கஷ்டம். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தேவனாகிய கர்த்தர் சிம்சோனுக்கு கொடுத்திருந்த பொழுதிலும் சிம்சோன் அதை நம்பி பற்றி கொள்ளவில்லை. இரண்டாவதாக, யோசேப்பு 10 கற்பனைகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். 10 கற்பனைகள், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், பூமியிலே மேலே கீழே ஒன்றும் ஏதாவது ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி, களவு செய்யாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, என்று பொய்சாட்சி சொல்லாதே, இச்சியாதே என்று ஏராளமான அந்த 10 கட்டளைகளை சார்ந்த உபசட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. இது ஒன்றும் யோசேப்பின் காலத்தில் கிடையாது. ஆனாலும் யோசேப்பு இச்சைக்கு விலகி ஓடினான். இள வயதில் இச்சைக்கு விலகி ஓடினான். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். பாவத்தோடு விளையாடக்கூடாது அன்பானவர்களே, பாவத்தோடு தொட்டு விளையாடக்கூடாது. பாவத்தை கண்டா என்ன செய்யணும்? ஓடிடணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கலாம், அப்போ சாத்தான் ஓடி போவான். ஆனால் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. பாவத்துக்கு விலகி ஓடு. பாவம் செய்யக்கூடிய நபர்களோடு உரையாடல் வருகிறதா? பேசாத. பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த இடத்துக்கு போனால் வரும் என்று தெரிகிறதா? போகாத. சோம்பேறியாக இருப்பதனால் மனசுல தீய எண்ணங்கள் வருகிறதா? சோம்பேறியா இருக்காத. எத்தாவது ஒரு வேலையை கண்டுபிடி. யோசேப்பின் வாழ்க்கை எவ்வளோ அற்புதம் தெரியுமா? யோசேப்பு ஏன் பாவத்துக்கு விலகி ஓடினான்? ஏனென்று காரணத்தை யோசேப்பே சொல்லுகிறார் பாருங்கள். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இது போத்திபாரின் மனைவிக்கு விரோதமான பாவம் அல்ல. அவ பேர் சுலேகான்னு சொல்கிறாங்க. சுலேகா அந்த அம்மாவுக்கு விரோதமான பாவம் அல்ல, போத்திபாருக்கு விரோதமான பாவமும் அல்ல. இது யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம்.
தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அவ்வளவு பலமாக மனசில் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார் யோசேப்பு. ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த ரெண்டும் அசாத்தியமாக இருந்தது யோசேப்பிடத்தில். எப்பொழுது மனிதன் பாவத்தில் விழுவான் தெரியுமா? அவன் பாவத்தோடு லேசாக விளையாட ஆரம்பிச்சுட்டா விழுவான். ஏதாவது ஒரு விளிம்பிலே போய் நின்று கொண்டு, மகா பள்ளம் கீழே இருக்குது, அந்த விளிம்பில் போய் நின்றுட்டு, நான் ஒரு அடி தூரத்தில் தான் நிற்கிறேன், விழமாட்டேன், நான் அரை அடி தூரத்தில் தானே நிற்கிறேன், விழமாட்டேன், நான் விளிம்பின் ஓரத்தில் தான் நிற்கிறேன், விழமாட்டேன் என்று பாவத்தோடு விளையாடக்கூடாது. எவ்வளவு பாதுகாப்பான தூரத்துக்கு ஓட முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பான தூரத்துக்கு ஓடிவிட வேண்டும். அன்பானவர்களே, நான் பூனாவுக்கு ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு மலைப்பகுதியில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மலைப்பகுதியின் விளிம்பை பார்த்தா கீழே கிடுகிடுகிடுகிடு பெரிய பள்ளம், சைடில் ஒரு கம்பி அடி ஒரு 5 அடிக்கு இந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் துணிச்சலாக போய் அந்த கம்பியிலே பிடித்து கொண்டு அங்கே போய் எட்டி பார்க்கிறார்கள். ஆபத்தா இல்லையா? பயங்கரமான ஆபத்து. எதுக்கு அந்த வீண் வேலை? எதுக்கு அந்த வீண் வேலை? ஒரு சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். பைக்கில் போகிறோம், வாகனம் என்கிற ஒரு பைக் எதுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? எதுக்கு? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகிறதுக்கு. அதை வச்சு சர்க்கஸ் பண்ணுறதுக்கு அல்ல. அதை வச்சு சர்க்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? புழுவீங்க. பார்க்குறோம் அல்லவா ஏராளமான வாலிப பிள்ளைகளை. ஆகவே இதெல்லாம் ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. அன்பானவர்களே, இவை ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவை. யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினார். சிம்சோன் என்ன செய்தார் தெரியுமா? பாவத்துக்கு நேராய் ஓடினார். திம்னாத்தில் போய் ஒரு பெலிஸ்த பெண்ணை பார்த்தாராம். பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப அவளை பிடிச்சி போச்சு. அந்த பெலிஸ்த பெண் சிம்சோனுக்கு எப்படி இருந்தாலாம்? எப்படி இருந்தாலாம்? கண்ணுக்கு பிரியமாக இருந்தாலாம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் எப்படி முதல்ல வந்தது? பார்வைக்கு இன்பமான பழம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எந்த பாவமும் முதலாவது கண்களின் வழியாகத்தான் உள்ளே ஏறும். அதில் இன்னைக்கு கண்களின் வழியாக உள்ளே ஏறுகின்ற ஒரு மிகப்பெரிய பாவம் என்ன? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்களின் வழியாக மனசுக்குள்ளே ஏறுற பாவம் சதா எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? வாய் திறக்க மாட்டீங்க. செல்ஃபோன் மிக பயனுள்ள ஒரு கருவிதான் அது. ஆனால் மிக ஆபத்தான ஒன்று. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு விட்டு என்ன செய்யணும்? ஓடிடணும். சிம்சோன் ஓடலை, சிம்சோன் அதற்கு நேராக ஓடினார். அந்த பெலிஸ்த பெண்ணை திருமணம் செய்ய போனார். போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. சண்டை போட்டு வந்துட்டார். இவர் ஒரு விடுகதை போட்டார். பட்சிக்கிறவரிடம் வந்து பட்சணமும் பலவானிடம் வந்து மதுரமும் வந்தது. அது என்னன்னு இந்த பெலிஸ்த பெண்ணின் அந்த பெலிஸ்த சகோதர நண்பர்களுக்கு ஒரு விடுகதை போட்டார். அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியலை. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பெலிஸ்த பெண்ணை போய் நச்சரித்து அவள் வழியாக சிம்சோன்கிட்ட கேட்டு அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உடனே சிம்சோனுக்கு கோபம் வந்து அவளை திருமணம் செய்து கொள்ளாமலே வீட்டுக்கு வந்து விட்டார். உடனே அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெண்ணின் தந்தை அவன் போய்விட்டான் என்று சொல்லி அவனுடைய நண்பர்களில் ஒருவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் சிம்சோன் என்ன செய்தான் தெரியுமா? கோபம் தீர்ந்த பிறகு ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை தோளில் போட்டுட்டு ஒரு கோதுமை அறுவடை காலத்திலே அந்த பெலிஸ்த ஸ்திரியை தேடி போனான். மீண்டும் மீண்டும் பாவத்தை நோக்கி பயணம் செய்கிற ஒரு மனிதன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். இது ஒரு பழைய திருப்புதல் வார்த்தை. அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் எப்படி? அடிக்கடி ஒருத்தர் கடிந்து கொள்கிறார். உன் மனசாட்சி கடிந்து கொள்ளலாம், சத்திய வேதத்தின் வசனங்கள் கடிந்து கொள்ளலாம், ஊழியக்காரர்கள் கடிந்து கொள்ளலாம், கர்த்தரோடு பேசலாம், வேண்டாம் இந்த பாதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லலாம். இப்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? என் பிடரியை கடினப்படுத்துவேன். நான் அதை கேட்க மாட்டேன். யார் சொன்னால் என்ன, நான் கேட்கவே மாட்டேன். இதான் கேட்காத காதுகள் என்கிறவர்கள் சகாயம் இன்றி, சகாயம்னா என்ன? எந்த உதவியும் கிடைக்காமல் சடுதியிலே நாசமடைவார்கள்னா திடீர்னு போயிடுவாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. அன்பானவர்களே,
சிம்சோன் ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனிதனாக வாழ்ந்தான், ஒழுக்கம் இல்லாத மனிதனாக வாழ்ந்தான். ஒரு கப்பல் மாலுமி ஒரு முறை அவருடைய பேரனோ ஒரு சின்ன தம்பி ஒரு கேள்வி கேட்டானா. கப்பலில் போகும்போது ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன என்று கேட்டானா. அப்பொழுது அவர் சொன்னாராம், கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதல்ல, பெரும் புயல் கூட அல்ல, அதைவிட ஆபத்தான ஒன்று என்னவென்றால், சில நேரங்களில் சில கப்பலில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு விதமான நோய் வந்துவிடும். அந்த நோய் வந்தால் அந்த கப்பலில் இருக்கிற மொத்த பேரும் மரித்து போவார்கள். ஆனால் கப்பல் வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? நல்ல நல்ல கப்பல் மாதிரி தோற்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட கப்பல் தான் ஆபத்தானது. ஏனென்றால் அது எங்கே போகுதுன்னு தெரியாது, எங்கே வருதுன்னு தெரியாது. ஆகவே எதிரில் வருகிற ஒரு கப்பலின் மீது எளிதிலே மோதிவிடும், சேதத்தை உண்டாக்கிவிடும் என்று சொன்னாராம். இதன் பொருள் என்ன? கட்டுப்பாடு இல்லாத கப்பல், அதை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஆகவே இதுதான் சிம்சோனுடைய வாழ்வின் தோல்வி. ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் போனான்? அது அடுத்த கேள்வி. யோசேப்பு ஏன் கட்டுப்பாடாக இருந்தார்? தேவனுக்கு பயந்தார். சிம்சோன் ஏன் கட்டுப்பாடாக இருக்கவில்லை? தேவ பயம் இல்லை. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். மனுஷன் எப்போ தீமையை விட்டு விலகுவான் தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படணும். அப்போ வீட்டுக்குள்ளேயும் பத்திரமாக இருப்பான், வீட்டுக்கு வெளியேயும் பத்திரமாக இருப்பான், மனசுக்குள்ளேயும் சுத்தமாக இருப்பான், மனசுக்கு வெளியேயும் சுத்தமாக இருப்பான். அங்கேதான் சிம்சோனுடைய தோல்விக்கு 2வது காரணம். 3வது சிம்சோனுடைய தோல்விக்கான காரணம் என்ன? தான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேனோ அந்த லெக்கை அடைகின்ற ஒரு தாகம் சிம்சோனிடத்தில் இல்லை. யோசேப்பிடத்தில் இருந்ததா? இருந்தது. யோசேப்பு எங்கேயாவது தடுமாறினாரா? தன்னுடைய லெக்கை அடைவதில் எப்பொழுதாவது மனம் சோர்ந்து போனாரா? சோர்ந்து போனார். ஒரே ஒரு முறை. எப்பொழுது தெரியுமா? பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிவிட்டு யோசேப்பு தன்னுடைய மன கூமுறலை அவரிடத்தில் கொட்டிவிட்டான். ஐயா, நான் இந்த சிறைச்சாலையை வர்றதுக்கு எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் எனக்காக பார்வோனிடத்தில் பேசுங்கள் என்று சொன்னான். ஆனால் அந்த ஒரு தவறையும் தேவன் மன்னித்து, தேவன் என்ன செய்தார்? அவர்கள் யோசேப்பின் கோரிக்கையை மறக்கும்படி செய்தார், மறதியை கொடுத்தார். சில வேளைகளில் ஏதாவது நம்ம எவ்வளோதான் தாக்கு பிடிச்சி போனாலும் இப்போ தப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். ஆனால் மீண்டும் 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 அதே தவறை செய்து கொண்டிருந்தால், அதே லெக்கை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தால், அதே தவறுக்கு நேராக சென்று கொண்டிருந்தால் ஆண்டவரே ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே ஒன்றும் பண்ண முடியாது. லெக்கை நோக்கிய பயணத்தில் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டியவர்கள் நாம் தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தொடங்கு, நான் முடிப்பேன். நீ தொடங்கு, நான் முடிப்பேன். நீ தொடங்காமலே இருந்தால் ஆண்டவர் முடிப்பாரா? என்ன முடிக்க மாட்டார்ல. எந்த லெக்கை நோக்கி செல்ல வேண்டுமோ அந்த லெக்கை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். யோசேப்பு அதை மறக்கவில்லை, அந்த லெக்கை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருந்தார். ஆகவே அவர் ஆளுநராக உயர்ந்தார். சிம்சோனோ தன்னுடைய மனசுக்கும் மாம்சத்துக்கும் விருப்பமானபடி நடந்தார். மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்தார். அன்பானவர்களே, நான் தப்பு தான் பண்ணுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களே ஆண்டவர் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாதில்லை, பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்? ஏனென்றால் உங்களையும் என்னையும் சுயாதீனமுள்ள மனிதர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். எந்திர மனிதர்களாக படைக்கவில்லை, ரோபோட்டுகளாக படைக்கவில்லை. எந்திர மனிதர்கள் என்றால் அதற்கு ஒரு ப்ரோக்ராம் உண்டு. இப்படி போ, இப்படி வானா அப்படி போகும், அப்படி வரும். மனுஷன் அப்படி தான் படைக்கணும்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன். மனுஷனுக்கு சுய சித்தம் உண்டு. நான் விளத்தான் செய்வேன், குண்டுக்குள்ள போயினா நீ விளத்தான் செய்வேன். நான் தப்பு தான் பண்ணுவேன், தப்பு தான் பண்ணுவேன். ஒரு முறை ஒருவர் சொன்னார், பவுலப்போஸ்தலன் ஆண்டவர் அடித்து கீழே போட்டு தானே தூக்குனாரு. சரிதான், பவுலப்போஸ்தலனுடைய விஷயமே வேற. அவர் தாம் செய்வது சரி என்று நினைத்து கொண்டே ஒரு தப்பை பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் ஒரு அடி கொடுத்தார்.
ஓகே. ஆண்டவர் அடி கொடுத்த பிறகும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாதைக்கு போயிருக்கலாம், இல்லை? தெரிந்தெடுப்பு அவருடைய தானே. ஆனால் அவர் போகவில்லையே. ஏன் போகல? எப்போ சரின்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ முற்றிலுமாக மாறிவிட்டார். அப்படியே எபவுட்டான் அடிச்சிட்டார். மிலிட்ரியில் எபவுட்டான்னா என்ன? வடக்க பார்த்து நின்னா உடனே எங்கே பார்க்கணும்? தெற்க பார்க்கணும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்முடைய இலக்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவத்துக்கு முதுகை காட்டி தேவனுக்கு முகத்தை காட்டி கொண்டு செல்வது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? எந்த இலக்கை நோக்கி போகிறோமோ அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் போகணும். இடையே பக்கத்தில் பார்த்துருக்க கூடாது. கொஞ்சம் இங்கேயும் பார்த்துக்கிட்டோமே, கொஞ்சம் அங்கேயும் பார்த்துக்கிட்டோமே அப்படின்னா அது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. படிக்கிறதுலையும் அது உண்மைதான். கொஞ்சம் டிவியும் பார்த்துக்கிட்டோமே, கொஞ்சம் பாடத்தையும் படிச்சுக்கிட்டோமே அப்படின்னா அது உண்மையான ஒரு இலக்கை நோக்கிய பயணம் அல்ல. அன்பானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு போதகர் ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். ஒரு மாதத்துக்கு முன்னால் சென்னையில் ஒரு கூட்டத்தார் கிழக்கு திசை நோக்கி ஓடுகிறார்கள், ஒரு கூட்டத்தார் மேற்கு திசை நோக்கி ஓடுகிறார்கள். மேற்கு திசை நோக்கி ஓடுகின்ற கூட்டத்தார் கிழக்கு திசை நோக்கி ஓடுகின்ற கூட்டத்தாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்களாம். உங்களுடைய முகங்கள் மாத்திரம் ஏன் பிரகாசமாக இருக்குது, எங்களுடைய முகங்கள் எல்லாம் இருளடைந்து இருக்கிறதே, அது ஏன் என்று கேட்டார்களாம். அப்பொழுது கிழக்கு பக்கத்தை நோக்கி திசையை நோக்கி ஓடுகின்றவர்கள் சொன்னார்கள், வேறு ஒன்றும் இல்லை, நாங்களெல்லாம் சூரியனை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதனுடைய ஒளி எங்கள் முகத்தில் விழுகிறது, நீங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு எதிராக ஓடுகிறீர்கள். அன்பானவர்களே, நாம் வெளிச்சத்துக்கு நேராக ஓடினால் இலக்கை சென்றடைவோம். ஏன் வெற்றியும் தோல்வியும் வருகிறது? நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, இலக்கை அடைவதற்கென்று தீர்மானம் செய்து முன்னேறாத ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படின்னா நம்முடைய வாழ்வில் இலக்கு எது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்படியாயினும் உயிரோடு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நான் பிரயாசப்படுகிறேன். யார் சொல்கிறா? அப்போஸ்தலனாகிய பவுல். ஒன்றில் நித்திய ஜீவனுக்குள்ளே போனோம், இல்லைன்னா நித்திய நரகத்துக்குள்ளே போகணும். ரெண்டாவில் ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். நித்திய ஜீவனுக்கென்று தான் ஆண்டவர் மனிதர்களை படைத்தார். மோசே ஒரு முறை ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னித்தருளினாரால் மன்னித்தருளும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். கிறுக்கி போடும்னா என்ன அர்த்தம்? வெட்டிருங்க, என் பேரை வெட்டிருங்க. இதிலிருந்து ஒரு பெரிய உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே தேவன் தம்முடைய புத்தகத்தில் உங்களுடைய பெயரை என்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். வெட்டாமல் பார்த்துக்கிடுங்க. எல்லார் பேரையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார் ஜீவ புஸ்தகத்தில். ஏனென்றால் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அது நம்முடைய கைகளிலே இருக்கிறது. ஒருவேளை நம்மால் முடியலைன்னா அந்த வேண்டுதலை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே என்னை தப்புவீங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்கணும். கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு இந்த மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சலாக்கியம் புதிய ஏற்பாட்டு மனிதர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன? பரிசுத்த ஆவியானவர். என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் முடியலை ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று கேட்டுப்பார். ஆண்டவர் அந்த உதவியை செய்வார். அதுக்காக நீங்கள் சும்மாவே கையை கட்டிகிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களால் என்ற முயற்சியை செய்ய வேண்டும். 5000 பேருக்கு சாப்பாடு போட்ட போது ஒரு மனுஷன் என்ன பண்ணான்? ஒரு சின்ன தம்பி, அவனால் கையில் இருந்தது கொடுத்தான், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பெரிய கோலியாத்தை மடங்கடித்த போது தாவீது என்ன பண்ணார்? சும்மா கையை வீசிட்டு போகல, அவருக்கு தெரிஞ்சது கல்லும் கவனம், அதை கொண்டு போனார். ஆகவே அன்பானவர்களே, நம்மால் இயன்றதை நாம் செய்து கர்த்தர் பேரில் முழுமையாக சார்ந்து கொள்ளும்போது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உதாரணமாக ஒரு வாழ்க்கையை காட்டியிருக்கிறீர்.
எங்களுக்கு எச்சரிப்பாகவும் ஒரு வாழ்க்கையை காட்டியிருக்கிறீர். எங்களுக்கு உதாரண புருஷராக வாழ்ந்த யோசேப்பினுடைய நல்ல தன்மைகளை நாங்கள் பின்பற்றவும், எங்களுக்கு எச்சரிப்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிம்சோனுடைய வாழ்க்கையின் தீமைகளை புறந்தள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமை அதிகமாக எங்களுக்கு தந்து தயவாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின்